ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2025 ஆண்டு பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு கெஞ்சுங்கள். மல்கியா 1:9 சொல்லுகிறது, இப்பொழுதும் தேவனுடைய சமூகத்தை நோக்கி கெஞ்சுங்கள், அப்பொழுது நம்மேல் இறங்குவார். நம்முடைய தேவன் இரக்கமுள்ளவர். தம்மை நோக்கி கெஞ்சுகிறவர்களுக்கு மனமிறங்கி ஆசீர்வாதத்தை தருகிறவர். கெஞ்சுதல் என்றால் என்ன? பலர் அரசாங்கத்திற்கு விண்ணப்பம் செய்யும் போது கெஞ்சி கேட்கிறேன் என்று சொல்லி முடிக்கிறதை காணலாம். கெஞ்சுதல் என்ற வார்த்தைக்கு வருந்தி கேட்டுக்கொள்ளுதல் அல்லது தன்னை தாழ்த்தி விண்ணப்பம் செய்தல் என்பதும் அர்த்தமாகும். உங்களுடைய குடும்பத்தில் ஒரு திருமணத்திற்காக ஒரு முக்கியமான நபரை அழைக்கப் போகிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய திருமண அழைப்புதலை பார்த்ததும் அவர் பல சாக்கு போக்குகளை சொல்லுகிறார். பழைய பிரச்சனைகளை முன்வைத்து குற்றம் சாட்டி குறை சொல்கிறார். அப்பொழுது நீங்கள் என்ன செய்வீர்கள்? ஐயா, அவைகள் ஒன்றையும் மனதில் வைக்காதிருங்கள், தயவு கூர்ந்து திருமணத்திற்கு வாருங்கள் என்று கெஞ்சி வருந்தி அழைப்பீர்கள். தாழ்மையுடன் நடந்து கொள்வீர்கள். அப்பொழுது அவருடைய உள்ளம் உருகிவிடும். மட்டுமல்ல, கடந்த கால கசப்புகளை குற்றங்களை மறந்து அவர் திருமணத்திலும் கலந்து கொள்ளுவார். மனிதர்களிடத்தில் பல வேளைகளில் கெஞ்சி பல காரியங்களுக்காக நாம் விண்ணப்பம் செய்கிறோம். மல்கியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், தேவ சமூகத்தை நோக்கி கெஞ்சுங்கள், அப்பொழுது அவர் மனம் இறங்குவார். மல்கியா 1:9. எத்தனை உண்மையான வார்த்தை இது! கர்த்தர் கடின இருதயமுடையவர் அல்ல. அவரை நோக்கி கெஞ்சும் போது மனதிறங்கக்கூடிய மனதுருக்கம் உள்ளவர் அவர். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் வழி நடந்து வந்தபோது மீரியாம் கர்த்தருடைய ஊழியக்காரனுக்கு விரோதமாக முறுமுறுத்து குறை சொன்னபோது தேவனுடைய கோபம் அவள் மேல் மூண்டது. என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் பேசுவதற்கு உனக்கு பயமில்லாமல் போனது என்ன என்று தேவன் கேட்டார். அதோடு கொடிய குஷ்டரோகமும் அவளை பிடித்தது. அப்பொழுது மோசே செய்தது என்ன? என் தேவனே, அவளை குணமாக்கும் என்று கெஞ்சினான். என்னாகமம் 12:13. கெஞ்சினான் என்ற வார்த்தையை பாருங்கள். மிரியாமுக்காக மோசே பாவ அறிக்கை செய்து அவளுக்காக தன்னை தாழ்த்தி கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணினார். மோசே கெஞ்சி ஜெபித்த அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு மீரியாமை குணமாக்கினார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். வேதத்தில் அநேக பரிசுத்தவான்கள் தேவ சமூகத்திலே கெஞ்சி ஜெபித்தார்கள். இஸ்ரவேலின் ராஜாவாயிருந்த மனாசேயை பாருங்கள். அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற போது கர்த்தர் அவன் கெஞ்சிதலுக்கு இறங்கி அவன் ஜெபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேமில் உள்ள தன்னுடைய ராஜ்யத்திற்கு வரப்பண்ணினார். கர்த்தரே தேவன் என்று அப்பொழுது மனாசே அறிந்தான் என்று 2 நாளாகமம் 33:13 வாசிக்கிறோம். தேவப்பிள்ளைகளே, கர்த்தரிடம் கெஞ்சி கேளுங்கள், தொடர்ந்து மன்றாடுங்கள், பாவ அறிக்கை செய்து கண்ணீருடன் அவரை நோக்கி பாருங்கள். நீங்கள் கெஞ்சி ஜெபிக்கும் ஜெபத்திற்கு நிச்சயம் கர்த்தர் மனமிறங்கி பதிலளிப்பார். இன்றைய நினைவிற்கு 30ஆம் சங்கீதம் 10-11 கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தரை நோக்கி கெஞ்சினேன், என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாறப்பண்ணினீர். இன்றைய வேத வாசிப்பு காலை யாத்ராகமம் 34 மற்றும் 35 அதிகாரங்கள், மாலை மத்தேயு 22 அதிகாரம்
23 46 வசனம் முடிய. அன்புக்குரிய அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தரிடத்தில் கெஞ்சி ஜெபம் பண்ணுங்கள். அவர் உங்கள் ஜெபத்தை கேட்டு உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.